அடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணம்மா. கண்ணம்மா வந்து எதுக்கோ அடி போடுது கண்ணம்மா. கீபோர்டு இந்த கண்ணம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒன்று கேட்குதுங்க. நான் வந்து வாங்கி கொடுக்கலன்ட்டு வந்து அம்மே அம்மே அம்மேன்னு காலையிலேருந்து நிற்கிது. என்ன கீபோர்டு வேணும்? கீபோர்டு வேணும்னா சரின்னு அவனே கீ ஏகப்பட்டது இருக்குதா வீட்டில், போர்டும் ஏகப்பட்டது இருக்குடா. வேணா என்னென்ன கலர் வேணுமோ போர்டு வாங்கி தரேன்டாம்மா. ஏன் அந்த கீபோர்டு என்னாச்சு பழசு? அது என்னாச்சுன்னு தெரியலம்மா, ஒரு கீழ்த்தனா ட்ரர்ன்னு சத்தம் கேட்குது. ஏய் நீ ஏதோ பண்ணியிருக்க. நான் ஒன்றுமே பண்ணலம்மா. அப்புறம் ஒன்றுமே நான் பண்ணவே இல்லை. நீ எதாவது பண்ணியிருக்கணும். நான் ஒன்றுமே நான் பண்ணலம்மா. அதான் நீ எதாவது பண்ணியிருக்கணும். தெரில அது எப்படி ஆனிச்சுன்னு. அன்னைக்கு இது பண்ணிட்டு இருந்தேன், இதாகிடுச்சு. சரி ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம்னா அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான் அந்த கீபோர்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது நல்லா இல்லை, அது வந்து சின்னது. சரி எவ்வளோ, நீ சின்ன பையன் தானே, நீ என்ன பெரியாளா? அதான் வேணும். அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான் அம்மா பாருங்க நான் பார்க்க முடியாதுடான்னு. அப்புறமா சரி பரவாயில்ல காமி அப்படின்னேன் நான். என்னது அப்படின்னு கேட்டான். ஷாக் ஆயிடுவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா. ஏன்டான்னு. இல்லை நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க நான் எவ்வளோன்னு சொன்னான்னா. சரி கொடுப்பா தம்பி எவ்வளோப்பா காமிப்பா. என்னது காணும்? தூக்கிட்டாங்களாமா? இதுல இல்ல. ஓ 6% ஆஃபர் தான்டா அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரியுது. 16,970. கிரேஸ் அகாடமியில் வச்சுருக்காங்க. கிரேஸ் அகாடமியில் அவங்க மாதம் மாதம் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதனால் இது பண்ணுவாங்க. நம்ம எங்கே போய் சொல்லி கொடுக்குறது? கற்றுக்கிறப்ப இது எதுக்கு நம்மளுக்கு? அம்மா சொல்கிறது நான் வீட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அங்கே சொல்லி கொடுக்குற நான் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு எங்கே டைம் இருக்குது? சாட்டர்டேல சண்டேல. இந்த அமௌண்ட்டு பார்த்த உடனே இந்த பையன் வந்து நம்மள்ட்ட சொல்கிறான் அமௌண்ட்டை காமிச்சானா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்னு நம்மள்ட்ட வந்து கேட்குறான். எனக்கு இந்த பிள்ளைங்களை நினச்சா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இதை காமிச்சா ஷாக் ஆகிடுவீங்க, இவ்வளோ இருக்குது என்ன ஏது. அப்புறம் அன்னைக்கு என்னமோ சொன்னியே அந்த காரை பற்றி நிறைய பேசுவான். அதை நான் ஆக்சுவலி கவலைப்பட்டேன். ஸ்கூலில் போய் ரொம்ப காரை பற்றியெல்லாம் வந்து, அதாவது அவங்க வீட்டில் கார் சேல் பண்ணுறதை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுகிறானுங்க அந்த பசங்க. இந்த வயசில் இப்படி பேசுகிறானுங்களே அப்படின்னு நான் கவலைப்பட்டப்போ ஒரு டாக்டர் அவங்க தான் சொன்னாங்க, இல்லை மேடம் அது பாய் அப்படி தான் பேசுவாங்க, இது ஆக்சுவலி நல்ல விஷயந்தான், ஒன்றும் இது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, அந்த டிஸ்கஷன்லாம் இருக்க தான் வேணும் அப்படின்னாங்க. நான் வந்து இப்போ சாமுக்கிட்ட வந்து ஒரு இது சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அம்மா என்ன சொன்னேன் சொல்லு. இந்த கீபோர்டு நீ கேட்டோன்னா நான் என்ன சொன்னேன்? லாங்குவேஜ் மால் போகணுமா இல்லை கீபோர்டு என்னன்னு கேட்டீங்க. லாங்குவேஜ் மால்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. ஆமாம் இன்றைக்கி தான் ஓப்பனிங். கீர்த்தி சுரேஷ், மாக்காப்பா, அப்போ எங்கள் ஊர் சாம் விஷால், அப்புறம் வேறு யாரெல்லாம் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வராங்க பார்த்துக்கோங்க எங்கள் ஊருக்கு இன்றைக்கி. நீங்களும் செலிப்ரிட்டி தானே, வாங்க போகலாம். ஹலோ செல்லம் இங்கே வாங்க செல்லம். அச்சோ பார்த்தீங்களா இவரை, அம்மா என்ன எப்படி கலாய்க்கிறேன்ட்டாரு. லாங்குவேஜ் மால் போனால் இன்னைக்கு காக்கா கூட நுழையிறதுக்கு இடம் இல்லை, நம்ம எப்படி போகிறது? நம்ம செலிபிரிட்டினா உள்ளே போனோன்னா யாருமா நீங்கள் கேட்பாங்க, தோட்டக்காரி வந்துட்டு வெளில போமா அப்படின்றாங்க அம்மாவை. இப்போ நாளைக்கு போகலாம் வாங்க. நம்ம பவுன்சர்ஸோட போமா. அப்போனா பவுன்ஸ் பிஸ்கெட் சாப்பிட்டு என்னடா அப்படி கலாய்க்கிறீங்க அப்பாவும் பையன்? பவுன்ஸ் பிஸ்கட் அவங்க அப்பா சொல்கிற பவுன்ஸ் பிஸ்கட், சாரி பவுன்சஸோட போனேன் பவுன்ஸ் பிஸ்கட்டாம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு போகலாம். எங்கே லாங்குவேஜ் மாலா? அப்போனா கீபோர்டு கிடையாது. லாங்குவேஜ் மால் உள்ளே போகிறதும் ஒன்று தான், உன் கீபோர்டு வாங்குறதும் ஒன்று தான். எது ஓகே சொல்லு. எனக்கு இந்த ஊரில் வேறு இந்த பெரிய மாலை திறந்து வைக்கவும் அடி வைத்த கலக்குது, அடிக்கடி போகணுமா அப்படின்ட்டு சொல்லு. ஒரு பக்கம் டெவலப் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இங்கே அள்ளு விடுது. அமெரிக்காவுக்கு அடுத்து தஞ்சாவூர் தான் அடுத்தது தாங்க. என் தம்பி அப்படி தான் சொல்கிறாங்க, ஐடி பார்க்லாம் திறக்குது, அது பண்ணுதுன்னு. சரி இப்போ சாம்குட்டிக்கு இந்த கீபோர்டு வாங்கி கொடுப்போமா வேணாமா? லாங்குவேஜ் மாலா கீபோர்டா? ரெண்டுமே வேணும்னா எப்படி? ரெண்டுமேலாம் முடியாது.
என் பையனை கன்வின்ஸ் பண்ணி ரெண்டுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தாய்க்கு பவர் இருக்குது, பண்ணலாம். சரி, அம்மா யோசனை பண்ணி உனக்கு சொல்கிறேன். ஓகேவாப்பா? ஓகேவாப்பா? என்ன தெரியுமாப்பா, மண்டே அன்றைக்கி ஸ்கூல் தொடங்கணுன்னா கண்டிப்பாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே போயிருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லோக்கல் ரிவ்யூ, அதுவும் உங்கள் பசங்க கொடுக்குற ரிவ்யூ தாண்டா செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு கேட்டுக்குருவோம் நம்ம. புரியுதா? ஏன் தம்பி லாங்குவேஜ் மால் நாளைக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா தம்பி? இன்னைக்கு நாளைக்கு போகலன்னா இன்னும் நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் ஆகல உள்ள. கொஞ்சம் ஷாப்ஸ் தான் ஓப்பன் ஆயிருக்கு. புரியுதாடா செல்லம்? கொஞ்சம் ஷாப்ஸ்க்கு லைட்டிங்கே நான் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? அப்ப டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அப்புறம் அது எங்க போக முடியும்? சொல்லு. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? கண்ணில் குளங்கட்டுனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுட்டே சொல்றேன். ஜாத்த ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்குறியா? ரிவ்யூ கேட்டுட்டு சொல்றியா அம்மாட்ட? குட் பாய், குட் பாய். இப்போ ப்ரீ மிட்டம் எக்ஸாம் வருதுல்ல, மிட்டம் எக்ஸாமு, அது கொஞ்சம் படிக்கலாம் நம்ம. சரியா? சரி, நல்ல பிள்ளை.